ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய வாழ்க்கை ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் என்றால் நாம் உண்ணும் உணவும் கண்டிப்பாக ஊட்டச்சத்துக்கள் அதிகம் நிறைந்ததாகத்தான் இருக்க வேண்டும். நாம் விரும்பி சாப்பிடும் ஒரு சில உணவுகளில் ஊட்டச்சத்துகள் அதிகம் இருப்பதில்லை. நாம் அனைவருமே பல காலமாக முட்டைகளை நம்முடைய உணவில் சேர்த்து வருகிறோம். நீங்களும் பல செய்திகளை பார்த்திருப்பீர்கள். முட்டை உடல் நலத்திற்கு மிகவும் சிறந்தது என்றும் அதில் பல விதமான ஊட்டச்சத்துகள் அடங்கியுள்ளது என்றும். இந்த முட்டைகளில் புரத சத்து உட்பட சுமார் 11 வகையான ஊட்டச்சத்துகளும் மற்றும் அதிகப்படியான மினரல்ஸ்களும் அடங்கியுள்ளது. நாம் அனைவருமே வெள்ளை முட்டைகள் மற்றும் பிரவுன் முட்டைகளை பார்த்திருப்போம். அது மட்டுமல்லாமல் நம்முடைய ஊர்களில் அதிகம் கிடைக்கக்கூடிய வெள்ளை முட்டைகளையே அதிகம் விரும்பி சாப்பிடுகிறோம். ஆனால் எந்த முட்டை நம்முடைய உடல் நலத்திற்கு மிகவும் சிறந்தது என்று நமக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வெள்ளை முட்டைக்கும் பிரவுன் முட்டைக்கும் இடையிலான வித்தியாசத்தை பற்றியும் எது நம்முடைய உடல் நலத்திற்கு மிகவும் சிறந்தது என்பதை பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையிலும் பாருங்க. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த தமிழ் பார்வை சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாம் அனைவருமே பல நாட்களாக முட்டைகள் சாப்பிட்டு வந்தாலும் சாப்பிடும்போது ஏன் வெள்ளை முட்டைகளின் மஞ்சள் கரு இளம் மஞ்சள் நிறத்திலும் பிரவுன் முட்டைகளின் மஞ்சள் கரு ஆரஞ்சு நிறத்திலும் இருக்கிறது என்று நினைத்து பார்த்திருக்க மாட்டோம். ஆரஞ்சு நிற மஞ்சள் கருவை கொண்ட முட்டைகள் அதிக ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளதாம். இந்த முட்டைகள் பொதுவாகவே நாட்டுக்கோழிகளிடமிருந்து கிடைக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த மஞ்சள் கருவின் நிறம் கோழியின் வளர்ப்பு முறையின் பொறுத்து மாறுபடுகிறதாம். மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்படும் கோழிகளுக்கு அதிக ஊட்டச்சத்துகள் கிடைப்பதால் அவற்றின் முட்டைகள் அதிக தரமுடையதாக இருக்கின்றதாம். அவற்றின் மஞ்சள் கருவில் அதிக ஊட்டச்சத்துகள் அடங்கியுள்ளது. இரண்டாவதாக இளம் ஆரஞ்சு நிற மஞ்சள் கருவை கொண்ட முட்டைகள். இந்த முட்டைகள் நம்முடைய ஊர்களில் அதிகமாகவே கிடைக்கிறது. இந்த முட்டைகளில் ஆரஞ்சு நிற மஞ்சள் கருவை கொண்ட முட்டைகளில் இருப்பதை போன்று அதிக சத்துகள் அடங்கி இருப்பதில்லையாம். இந்த முட்டைகள் அதிகமாக செயற்கையாக பொரிக்கப்பட்ட கோழிகளிடமிருந்து பெறப்படுகிறது. இதனால் இந்த கோழிகளிடம் அதிக இயற்கையான நியூட்ரிஷன்ஸ் அடங்கி இருப்பதில்லை. மூன்றாவதாக இளம் மஞ்சள் நிறம் கொண்ட மஞ்சள் கருவை கொண்ட முட்டைகள். இந்த முட்டைகளும் பொதுவாகவே கூண்டுகளில் அடைத்து வைக்கப்பட்ட கோழிகளிடமிருந்து பெறப்படுகிறது. இந்த கோழிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் இயற்கையான முறையில் கிடைப்பதில்லை. இந்த கோழிகளுக்கு மிக குறைவான ஊட்டச்சத்துக்களை கிடைப்பதால் இவற்றின் முட்டைகளும் அதிக தரம் வாய்ந்ததாக இருப்பதில்லையாம். இந்த 3 வகையான முட்டைகளிலுமே மிக சிறந்தது ஆரஞ்சு நிற மஞ்சள் கருவை கொண்ட முட்டைகள் தானாம். ஏனென்றால் இந்த முட்டைகள் பொதுவாகவே மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட கோழிகளிடமிருந்து பெறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த முட்டைகளில் அடங்கியுள்ள ஊட்டச்சத்துகளின் விகிதம் கோழிகளை பொறுத்தும் அவற்றின் வளர்ப்பு முறை மற்றும் அவற்றிற்கு கொடுக்கப்படும் உணவின் மூலமும் மாறுபடுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எது எப்படியாக இருந்தாலும் நாம் உண்ணும் உணவு ஆரோக்கியமானதாக இருந்தால் மட்டுமே நாம் நீண்ட நாட்கள் வாழ முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.